நேற்றைய தினத்தில் வந்திருக்காரு. அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பாடகர், பிரிட்டனை சேர்ந்தவர். இங்கிலாண்டை சேர்ந்தவரா பிரிட்டனை சேர்ந்தவரா தெரியல. அவர் பேர் பார்த்திங்கன்னா எட் சீரன் அவர் பேர். இதுதான் அவர். ஓகேங்களா. இவர் கான்செப்ட் போன ஆசை, ஆனால் காசு இல்லை, அதனால் போல். இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் பாடகர் வந்து சென்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் வந்து சென்னையில் வந்து கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 சாமுவேல் 31 அதிகாரம் 1 முதல் 13 வசனம் வரை என்னோட முடியுது. 1 சாமுவேல். நாளைக்கு வந்து 2 சாமுவேல் ஸ்டார்ட் ஆகுது. 1. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுடனே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியருக்கு முன்பாக முறிந்தோடி கீல்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். Now the Philistines forgot against the Israel, and the man of the Israel fall from before these Philistines, and fallen down slain in Mount Gilboa. வசனம் 2. பெலிஸ்தியர்கள் சவுலையும் அவன் குமாரர்களையும் நெருக்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாவையும் மில்சூதாவையும் வெட்டி போட்டார்கள். And the Philistines followed in the year upon the Saul and upon his sons. And the Philistines slave Jonathan and Abinadab and the Melchizedek Saul as sons. வசனம் 3. சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்த வில் வீரர்கள் அவனை கண்டு நெருக்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரர்களால் மிகவும் காயப்பட்டு, and Bethuel went sir against Saul, and the archer hit him, and he was wounded of these chariots. வசனம் 4. தன் ஆயுததாரிகளை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என் அவமானப்படுத்தாதபடிக்கு நீர் உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நாட்டி அதில் மேலே விழுந்தான். And said Saul unto this armor where draw the sword and thrust me to God therewith, lest this unceremonious come and thrust me to God and abase me, but his Abram will not, for he was an scurry afraid. Therefore Saul took a sword and fall upon it. வசனம் 5. சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேலே விழுந்து அவனுடன் கூடனே செத்து போனான். And when his armor bearer saw that is Saul and was dead, he fallen and span his sword and died with him. வசனமார். அப்படி அன்றைய தினமே சவுலும் அவன் 3 குமாரர்களும் அவன் ஆயுததாரிகளும் அவனுடனே எல்லா மனுஷர்களும் ஒருமிக்க செத்து போனார்கள். So Saul died, and his 3 sons and his armor were, and all this man and that 7 days together. வசனம் 7. இஸ்ரவேலர்கள் முறிந்தோடினார்கள் என்று சவுலுக்கு அவன் குமாரர்களுக்கும் செத்து போனார்கள் என்று பள்ளத்தாக்குக்கு இப்பாலும் யோர்தானுக்கு அப்பாலும் இருந்து இஸ்ரவேலர்கள் கண்டபோது அவர்கள் பட்டணங்களிலே விட்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர்கள் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள். And when the men of the Israel that were
the other hand side, and where the valley, and they that and where and the other side, and Jordan. So that the man of Israel fell, and that Saul and his sons were dead. They forsake these cities and the field, and these Philistines come and this dwell in them. வசனம் 8. வெட்டுண்டவர்கள் உரித்துக்கொள்ள பெலிஸ்தர்கள் தமது நாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் 3 குமாரர்களும் கீழ்பாவா மலைகளிலே விழுந்து கிடக்கிறதைக் கண்டு, and it's come to pass and this morrow when the Philistines come to the strip the Syrian that they found and saw Saul and his 3 sons fall in mountain Gilboa. வசனம் 9. அவன் தலையை வெட்டி அவன் ஆயுததாரிகள் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோயில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்ததை கிறிஸ்தவப்படுத்திபடி அவைகளையே பெலிஸ்தியர்கள் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி, and they cut off this head and stripped off this armor and stand in this land of the Philistines round about the populace. It is the house of their idols, and among these people. வசனம் 10. அவன் ஆயுததாரிகளே அஸ்தரோத் தேவனுடைய கோவில்களே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்காரத்தினாலே தூக்கி போட்டார்கள். And they put is the armor in this house of this Ashtaroth, and they fastened this body of the word of Bethsan. வசனம் 11. பெலிஸ்தர்கள் சவுலுக்கு செய்ததை கீலியா தேசத்து யாபோஸ் பட்டணத்தார் கேட்டபொழுது, and when the inhabitants of these Jabeski lands here of this watch is the Philistines had and done is the Saul. வசனம் 12. அவர்களில் பலசாலிகளில் எல்லோரும் எழுந்து ராம் முழுவதும் நடந்து போய் பெத்சானின் அலங்காரத்தில் இருந்து சவுலின் உடல்களை அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யோபோகோஸ் கொண்டு வந்து அவனிலே அங்கே தகனம் பண்ணி, and all the valiant men and rise and went all this night and they take the body of the Saul and the body of the sons for this will of this Bethsana and come to the Jebus and burned them and thee. வசனம் 13. அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யோபோஸில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். And they took their bones and burned them under and the 3 that Jebus and have fasted 7 days. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு 4:30 தான் டியூட்டி கொடுத்தாங்க. காலையில் 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 10:45க்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன் டியூட்டியாக. எனக்கு டியூட்டி பார்த்திங்கன்னா 4:30 தான் கொடுத்தாங்க. அந்த டியூட்டிக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு 630 ரூபா கொடுத்தாங்க கஸ்டமர். ஃப்ரெண்ட்ஸ், அந்த கஸ்டமர் தான் ஒரு நாள் நான் வந்து வேளாங்கண்ணிக்கும் அங்கே இருக்க நாகப்பட்டினத்தில் இருக்க அத்தனை இடத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஹோண்டா சிட்டி ரெட் கலர். அந்த இந்த கஸ்டமரோட காரை விடும்போது அந்த கஸ்டமர் வந்து இவர் காரை எடுத்துகிட்டு போனார். அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் ஆச்சரியமாக, ஆமாலாம் அன்றைக்கி நம்ம போனோமே, அவர் வீட்டில் வந்து அவரோட காரை எடுத்துக்கிட்டு என் காரை அங்கே நிப்பாட்டிட்டு போனேன் அன்றைக்கி. நல்ல மனுஷன், நல்லா காசு அதிகமாக கொடுத்தாரு அன்றைக்கி. அவர் மறக்க மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.